அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி முதல் சனியின் ஆட்சி வீட்டில் சூரியனுடன் இணையும் புதனால் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது, காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சகாயாதிபதியாகவும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சப்தமஸ்தானமாகிய 7இல் நுழைகிறாருங்க. சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அங்கு செவ்வாயும் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார். எனவே 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். ஆனால் புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் அவர் சப்தமஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் 7ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. எனவே பல சிக்கல்கள் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. 27/1/2024 முதல் சனியின் ஆட்சி வீட்டில் சூரியனுடன் இணையும் புதனால் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஜனவரி 27 முதல் அமைய போகிறது. எனவே கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக விரைவில் மங்களகாரகனும் சூரியன் புதனோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணம் என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய கிரகமாக இருப்பவர் தான் புதன். வித்தைக்கும் அறிவுக்கும் அதிபதியாக செயல்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாக பார்க்கப்படுகிறது. மிக சிறந்த ஞானத்தை அருளக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் புதன். அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கன்னிராசியும் பார்க்கப்படுகிறது. புதனின் உச்ச வீடாக கன்னிராசி அமைந்திருக்கிறதுங்க. அதே சமயம் நீச்ச வீடாக மீனராசி பார்க்கப்படுகிறது. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கும் போது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். பொதுவாகவே இயற்கையிலே உபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் பாவ கிரக சேர்க்கையால் அபசு கிரகமாக செயல்படுகிறாருங்க. சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல அற்புத மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொதுவாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையும், அதே சமயம் பாவ கிரக சேர்க்கை இருக்கும் போது 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. இப்படிப்பட்ட புதன் பொதுவாகவே ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் புதனின் அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவையும் தெளிந்த ஞானத்தையும் பயன்படுத்தி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் மாற்றுவதற்கான தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் புதன். ஆனால் அதே சமயம் புதன் சாதகமற்று அமர்ந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உடல்வள ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. அதிலும் குறிப்பாக உணர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்ட சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும், முன்கோபம், தலை தூக்குதல் போன்ற விஷயங்களால் சில எதிர்பாராத சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட இடியாப சிக்கலை போன்று மிக கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் புதனின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். பொதுவாக எப்போதெல்லாம் புதன் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பார் என்றால் தனது ஆட்சி வீடான மிதுன ராசியிலும்
மற்றும் உச்ச வீடான கன்னிராசியிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. அதே போன்று நட்பு கிரகம் வீடுகளாக இருக்கக்கூடிய ரிஷபம், துலாம், கும்பம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள்ல அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். சிம்ம ராசி அவரது அதிநட்பு வீடாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் மகர ராசியில் தனது அதிநட்பு கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைய போகிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புத ஆதித்ய யோகம் என்பது நல்ல அறிவாற்றலை சரியான முறையில் உபயோகிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. புத ஆதித்ய யோகம் என்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும். பல்வேறு வகையான தடைகள் தாமதங்களை விலக்கி நிறைந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மகர ராசியில் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன், சுக்கிரன் இருந்தாலும் அவரது பார்வையில் சம கிரகமாக செவ்வாய், குரு மற்றும் ராகு, கேது, சனி போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன. ஆனால் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. புதனின் பார்வையில் சம கிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பதால் அவர் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு வந்து சஞ்சரிப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பாராத பல நல்ல பொன்னான தருணங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே சமயம் மேசம், விருச்சகம், தனுசு மற்றும் கடகம் ஆகிய இடங்கள்ல நல்ல பலன் கிடைக்காதுங்க. மீன ராசியில் அவர் நீச்சம் பெற்றிருப்பார். இந்த இடங்கள்ல நன்மை எதிர்பார்க்க முடியாது. அதில் ஒரு இடமான தனுசு ராசியில் இருந்து தற்போது மகர ராசிக்கு மாறுவது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன். எனவே இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக மிக எளிதாக பல சவால் நிறைந்த காரியங்களை சாதனையாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி புதனினுடைய அமைப்பு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் வந்திருப்பதால் மிக தெளிந்த ஞானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அது மட்டுமல்லாது அதிகாரமும் ஆளுமையும் செலுத்துவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. எனவே குடும்பத்தில் பல ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. எனவேதான் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய நல்ல செய்தி, சுப நிகழ்வுகளுக்கான செய்தி அனைத்தும் சிறப்பாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சப்தமஸ்தானத்தில் புதன் வீற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் கடகராசிக்காரர்கள் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் கலஸ்திரஸ்தானம் என்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். திட்டமிட்டபடி பல சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. குறிப்பாக கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி, சுப செய்தி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை புதன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சொந்த தொழில் புரியக்கூடிய பெண்மணிகளுக்கு லாபம் அபரிவிதமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.